பண்ணாதான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படி இருந்தால் தான் கூப்பிடுவாங்க, ராஜி நீ தான் வரணும் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? வந்து வீக்லி ஒன்ஸாவது இல்லை 2 டைம்ஸாவது போட்டிங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் நல்லா போயிடும். பேட்செல்லாம் 2 டைம் போடுங்க. போட்டுட்டு நிறைய இருக்கிறவங்க எனக்கு இல்லை, நான் இப்போது ட்ரை ஆகுது, எனக்கு டைம் இல்லை, இப்போ நான் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸில் இருந்து விடலாம், 1/2 hour விடலாம். அது எடுத்தாலே பாருங்கள் அந்த ப்ளீச் ஏஜென்ட் தெரியும் டக்குன்னு. அதுதான் அந்த 3 பொருள் மீன். அது இல்லாமல் இது இல்லை. அந்த 3 பொருள் டக்குன்னு இல்லை அப்படின்னா இருக்கும், எப்படியோ எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அது சொல்கிறேன். தயிர் கலக்கலாம். அதுக்கு பதில் தயிர் கலந்து போடலாம். அந்த 3 பொருள் ரொம்ப எஃபெக்டிவ். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அது சொல்கிறேன், அது எப்படியும் நம்ம வச்சுருக்கிறதே ஒரு 2 days வச்சுருப்போம். அதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணுமே. நம்ம 2 days-ஆவது இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுப்போம். இப்போ கழுத்துக்கு பின்னாடி எதில் தொடச்சி எடுக்கணும்? நீங்கள்லாம் தேங்காய் நாரில் தொடச்சி எடுங்க, இல்லாட்டி பனானா அந்த எடுத்துகிட்டு அந்த தோல் அந்த லீஃபில் அப்படியே தொடச்சி எடுங்க. அப்போ இன்னும் ரிசல்ட்டு நல்லா. இங்கே நிறைய டார்க் இருக்கும் இல்லைங்களா சிலருக்கு, அவங்க அப்படி எடுக்கிறப்ப ஒரு 4 times 5 times போடுறப்பயே நல்ல ரிசல்ட் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் நீங்கள் கண்டினியூஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மல் இங்கே இருக்க ஸ்கின் இங்கே வந்துடும். அதுதான். ஓகேங்களா? கழுத்துக்கு பின்னாடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக அந்த மாதிரி அந்த தேங்காய் நாரை வச்சு வைப் பண்ணுங்கள். பண்ணுறப்போ நல்லா கொஞ்சம் தேய்ச்சி வைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறப்போ செம்மையாக இருக்கும் ரிசல்ட்டு. இதையெல்லாம் இத்தனை வருஷமாக நான் வந்து கண்கூடாக எனக்கு நான் பண்ணி அதனோட ரிசல்ட் எப்படி இருக்கும், அதனோட பெஸ்ட்டெல்லாம் தான் இப்போ நான் போடுறேன். என்னோட பொண்ணோட வயசு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பியூட்டி இது கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் அவளோட வயசு இல்லையா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு எப்படி இருக்கும், சிலதெல்லாம் வந்து அப்படியே ரெமிடி டக்குன்னு வரும். அது பாருங்கள், என் கை இப்போது பாதி தான் ட்ரை ஆகிருக்கு. பட் ஆனால் தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஆனால் நீங்கள் ஒரு 20 to 30 minutes விடுங்க. பாருங்கள், தெரியுதா? இந்த கலரே வந்துடுச்சு பாருங்கள். இந்த கலர் இங்கே இருக்குது, இந்த கலர் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். எனக்கு கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் அப்படியே ஒரே இதில் ஒன்று வந்துடும். ஏன்னா நான் எப்படியும் போடுவேன்ல, எனக்கு இப்போ அப்படியே கொஞ்சம் கலர் கம்மியாகிடுச்சின்னு தெரியும். இப்போ வெளியில் போயிட்டு வரேன், சன்லைட்டு படணும். ஆக்சுவலி நம்மளுக்கு மார்னிங் சன்லைட்லாம் படணும், பட்டால் தான் நல்லது. இருந்தாலும் கொஞ்சம் டேன் ஆகிறப்போ நான் இந்த மாதிரி போட்டுப்பேன். ஆனாலும் இப்போ பாருங்கள், ரொம்ப எனக்கு தெரியல, இருந்தாலும் டிஃபர் வருது பாருங்கள். ஆனால் நான் இது 2nd time 3rd time போடுறப்பே எனக்கு நார்மல் கலர் வந்துடும். அந்த மாதிரி சொல்கிறேன் நான். இது கழுவி எடுத்துடணும். தேங்காய் நார் போட்டு நீங்கள் தொடச்சிட்டு கழுவி எடுங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் தொடச்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தெரியுதா டிஃப்ரென்ஸு? அதான் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும்ப்பா. இது இந்த மாதிரி பண்ணுங்கள். டக்குன்னு டேன் ஆகிடுச்சு, டார்க் சர்க்கிள்ஸு கண்ணுக்கு கீழே, கழுத்துக்கு பேக்கில், அதுக்கெலாம் நீங்கள் அழகாக எடுக்கலாம். அது பாருங்கள், எனக்கு இங்கெல்லாம் வந்து நார்மலாகவே தான் இருக்கும். சிலருக்கு வந்து இங்கே பிளாக்காக இருக்குது. அதுக்காக டக்குன்னு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும். அந்த 3 பொருள் இல்லை, தயிரும் போடலாம். தயிரும் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தயிரோடு இந்த பொருளெல்லாம் கலந்துக்கணும். ஓகேவா? நான் இப்போ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இது மட்டும் தொடச்சிட்டேன். மீதி நான் இப்போது நல்லா வாஷ் பண்ணணும். இதுக்கு தேங்காய் நார் போட்டு கூட நான் வாஷ் பண்ணுவேன்.
பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. அதான் தெரியுதுல்ல. தெரியுதா? இந்த கலரே இங்கே வந்துருச்சு. ஃப்ரண்ட்டில் போடுவேன். இந்த மாதிரி கலர் வளையல் அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். இந்த கிறிஸ்டல் மணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கிறிஸ்டலாக இருந்தால் நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, இன்னும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சில ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு ப்ரீஷியஸ், அப்போயே வச்சுருப்பேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட் செட் பார்க்கலாம். சிலர் வந்து எப்பயுமே வாடுற மாதிரியே வாரிக்கிறீங்க, அது கொஞ்சம் எடுப்பாக இருக்காது சிலருக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் நல்லா சிக்கு உடைச்சிட்டு இப்படி வாரி பாருங்கள். ஒரு வாட்டி இப்படி எடுத்து போட்டு பாருங்கள். இங்கே வகுடு எடுத்து கொஞ்சம் கோண வகுடு எடுத்து இப்படி போட்டு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சு பாருங்கள். இல்லை இந்த சைடு கோண வகுடு எடுத்து இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சு பாருங்கள். எப்பயுமே அப்படியே படியை வாரிடுறாங்க. வாரின பிறகு கூட நம்ம ஹேர் செட்டை இப்படி பண்ணணும். இப்படி பண்ணினா அது நல்லா கொஞ்சம் தூக்கியிருக்க மாதிரி இருக்கும். அதுபோல் பின்னாடி நம்ம கிளிப் போடுறோம்ல, கிளிப் போடுறப்ப வாரிட்டு கரெக்டாக இந்த காதுக்கு மேலே அழகாக இப்படி தூக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பின்னாடி நீங்கள் வாரி கிளிப் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? சென்டராக வாரினா பிடிக்குதா? அப்படி வாரிட்ட பிறகு கூட நீங்கள் கிளிப் போட்ட பிறகு இங்கே நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா, இருங்க நான் காமிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு மேலே அப்புறமா இப்படி எடுத்து விட்டு அப்புறம் கொஞ்சம் சிரிப்பிருக்க மாதிரி இருக்க ஹேரை வாரி விட்டுடலாம். இந்த மாதிரி அப்படியே படிகிற மாதிரி வராமல் கொஞ்சம் நீங்கள் வாரின பிறகு கொஞ்சம் இந்த மாதிரி கோமா இருந்தால் அங்கங்கே எடுத்து விடலாம் மேலே. இல்லாட்டி நீங்கள் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து விடலாம். கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் செட் அழகாக இருக்கும். அந்த மாதிரி சின்னது நம்ம அழகாக போகலாமே. அதுபோல் இந்த சாரீ ஃபிட் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் இந்த உள்ளே இருக்க ஃபிட் நான் உள்ளே இங்கே பின் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து இந்த 2 ஃபிட்டையுமே சேர்த்து பின் பண்ணிடுவேன். நான் இந்த ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபிட் மட்டும்தான் லூஸ் விடுவேன். முதல்ல எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் பின் பண்ணுறோமா ஷோல்டர் கிட்டக்க, அது இல்லாமல் நான் இந்த ஃப்ரண்ட்டு ஃபிட் மட்டும் எடுத்து உள்ளே நான் இந்த இடத்துல திருப்பியும் ஒரு பின் போடுவேன். அதோடு சேர்த்து இந்த 2 ஃபிட்டையும் போட்டுருவேன். அப்போ நம்மளுக்கு இங்கே விலகாது. அதனால் அப்படியே ஃபோட்டோஸ்க்கெலாம் நான் போஸ் கொடுத்தா நான் இந்த பொசிஷனில் கொடுக்கவே மாட்டேன். எப்போயுமே இப்படி தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு சரியாக இருக்கும், இந்த சைடு ஓப்பன் இருக்கும்ல, அந்த மாதிரி. இல்லாட்டி ஒரு பின்னு நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம் உள்ளே இருக்க ஃப்ரிட்டு. அந்த மாதிரி செய்யலாமே. ஓகேவா? இப்போ அந்த பொருள் 2 பொருள் சொல்லியிருந்தேன்ல, அது பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் 3 இது இருக்குல்ல. வெந்தயம் இருக்குது, உளுந்து இருக்குது, அரிசி மாவு இருக்குது. அது 2 நாள் புளிச்சிருக்கணும். புளிச்சிருந்தா அந்த மாவு எடுத்துக்கலாம். இல்லாட்டி தயிர் பெஸ்ட்டு. தயிர் தான். ஏன்னா தயிர் தான் எனக்கு டக்குன்னு கிடைக்கும். போகிற இடங்கள்லாம் இட்லி மாவு கிடைக்காது இல்லையா? அதனால் தயிர் வாங்கிட்டு வந்துட சொல்லுவேன். தயிரோட இந்த கடலை மாவு, அப்புறமா மஞ்சத்தூள், லெமன், தக்காளி இதெல்லாம் போட்டு அதை போட்டு அப்படியே நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு ஃபேஸில் போடலாம். ஃபேஸில் இந்த ஐ சர்க்கிள் அதெல்லாம் போடலாம். இல்லாட்டி கழுத்துக்கு பேக்கில் பார்த்தீங்களா. எனக்கு முன்னாடியிலேருந்தே நான் அது கூடவே பண்ணிகிட்டே இருக்கேன்ல, அதனால் எனக்கு இருக்காது. சிலருக்கு இந்த டை போட்டுட்டு அப்படியே இங்கேயே இப்போது ஹேர் விடுறாங்கல்ல, அதனால அப்படி இருக்கும். சிலருக்கு அந்த வேர்வை செயின் போடுறது அதனால் அப்படி இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு. ஆனால் தயிர் பெஸ்ட்டு. இட்லி மாவு இருந்தாலும் இட்லி மாவு எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்து இந்த பொருள்லாம் கலந்து நீங்கள் போடலாம். ஆனால் நீங்கள் போட போட தான் அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த தேங்காய் நாரில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அப்புறம் எடுங்க. அப்புறமா நீங்கள் அதோட பேக் எதனா போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட இருக்கிறது, இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிறது இதெல்லாம் இருக்காது. கையிலையும் பார்த்தீங்கன்னா கையில் கூட இந்த இடம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடம்லாம் வந்து நல்லாயிருக்கும். கீழே காலுக்கு கூட பண்ணிக்கலாம். நீங்கள் பெடிக்யூர் மாதிரி உப்பு, லெமன் ஜூஸு, அப்புறம் வெந்நீர் போட்டு பண்ணுறீங்கல்ல, அப்போது இந்த மாதிரி ஒரு பேக் போட்டுட்டு பெடிக்யூர் பண்ணலாம். எல்லாமே நம்ம ஐடியா